भूखी मर जाऊंगी लेकिन बीफ नहीं खाऊंगी. நண்பர்களே, கேரளா ஸ்டோரி 2ன்ற ஒரு படத்தோட ட்ரெய்லரில் ஒரு இந்து பெண்ணை இஸ்லாமியர்கள் வற்புறுத்தி பீஃப் சாப்பிட வைக்கிறாங்களாம். படத்தோட பேர் வந்துட்டு கேரளா ஸ்டோரி. கேட்கறதுக்கே எவ்வளோ காமெடியாக இருக்குல்ல. ட்ரெய்லர் ஃபுல்லாகவே வந்துட்டு இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பு திணிக்கிற மாதிரி இஸ்லாமோஃபோபிக்காக தான் இருந்துச்சு. ஆனால் சென்சார் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டு வழங்கியிருக்காங்க. நம்ம அண்ணன் நடித்த கேசரி படத்துக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம தடை பண்ணானுங்கன்னா, படத்தில் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குன்றதையும் ஒரு காரணமாக சொன்னானுங்க. ஆனால் இங்கே ஒரு ப்ரொபகேண்டா படத்தை எடுத்து வச்சிருக்கான். அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நேஷனல் அவார்டும் சேர்த்து கொடுப்பானுங்க. கேட்டால் இதெல்லாம் வந்துட்டு உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் எடுத்த படம் அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மை சம்பவம்ட்டு இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்க இஸ்லாமியர்கள் பீஃப் சாப்பிட்றாங்கன்னு அவங்க மேலே நடத்துகிற வன்முறை கொலைகள் எல்லாம் வந்துட்டு ஒரு படத்தில் காட்சியாக வச்சா அதெல்லாம் சென்சார் ஒத்துக்குமா? இல்லை பீஃப் சாப்பிட்றத ஃபர்ஸ்ட் ஒரு காட்சியாக வைக்க விடுவாங்களாங்க. அதுக்கே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பானுங்க. படத்தை விடுங்க, பிபிசி மோடியை பற்றி ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ரியே பேன் பண்ணவங்க தானே இவங்க. இங்கே கருத்து சுதந்திரமும் கிடையாது, ஒரு மயிலும் கிடையாது. இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலாம் பேரளவில் தான் இருக்கே தவிர நம்ம ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ரைட்டு நண்பர்களே.